ஓனர் ஒருத்தர் இருக்கிறார்ல, யாரு? பாஜக. அதுல ஒரு பாஜக மந்திரி ஒருத்தர் சொல்றாரு, விஜய் என்னப்பா, விஜய் நடிகன், விஜய் நடிகன், விஜய் நடிகன், விஜய் நடிகன். ஆமா, நான் நடிகன் தான், இப்ப யாரும் இல்லைன்றா. என்னமோ இவர் என்னமோ புதுசா கண்டுபிடிச்ச மாதிரி. ஆனா நான் அரசியலுக்கு வந்துட்டு நடிக்கல, அரசியல் நான் நடிக்கல. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அரசியல்ல இருந்துகிட்டே நாடகம் மேல நாடகம் போடுறீங்களே, அப்ப உங்க எல்லாரையும் நாடக நடிகர்கள்னு சொல்லாமா? ஒன்றிய அரசோட பவரை கையில வச்சுக்கிட்டு திமுகவோட ஒரு நாடகம் மற்றும் பலரோட ஒரு நாடகம், அப்ப உங்க எல்லாரையும் ஒரு டேஞ்சரான நாடக கம்பெனின்னு சொல்லாமா? இந்த பாஜகவோட சரண்டர் ஆகி இருக்கிறதோட மட்டும் இல்லாம இந்த ஊழல்லையே ஊறி போய் இருக்கிற இந்த 2 பேரும் நமக்கு வேணாமுங்க. புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒரு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய, ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நம்மளுடைய டிவிகேவை நாம எல்லாருமா சேர்ந்து கொண்டு வருவோம், நாம எல்லாருமா சேர்ந்து கொண்டாடுவோம். இது ஒரு மாற்றத்திற்கான ஒரு தேர்தல். சும்மா மாத்தி ஓட்டு போட்டுக்கிறதுக்கு பேர் மாற்றம் கிடையாது. புதுசா ஃப்ரெஷ்ஷா ஒருத்தவங்களை கொண்டு வர்றதுக்கு பேர் தான் அந்த மாற்றம். இந்த போகி பண்டிகை அன்னைக்கு வீட்டில் இருக்கிற வீணா போனதையெல்லாம் தூக்கி வீசி எறிவோம் தெரியுமா? அந்த மாதிரி இந்த தேர்தலில் 75 வருஷ பவள விழா பாப்பாவையும் 55 வருஷ பல்லாங்குழி பாப்பாவையும் தூக்கி வீசி எறிவோமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சன் நெக்ஸ்ட் ஓடிடியில் தமிழ் டப்பிங்ல வெளியான லேச்சிந்தி மகிழா லோகம் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போறோம். இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்தில் கதாநாயகியான அனன்யாவுக்கு ஃபர்ஸ்ட் வெட்டிங் ஆனிவர்சரியா இருக்கும். பட் அவங்களுடைய ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அதுக்கு விஷ் கூட பண்ணாம போயிடுவாரு. அதை ஒரு காரணமா வச்சு இவங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா டிவோர்ஸ் பத்தி இவங்களை யோசிக்க வச்சிருவாங்க. ஒரு கட்டத்தில் இவங்க மர்டர் பண்ற அளவுக்கு வந்து கொண்டு போக இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. படத்தில் நடிச்ச எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரத்தை ரொம்ப நல்லாவே நடிச்சு கொடுத்திருக்காங்க. டெக்னிக்கலி இந்த படம் ஒரு சவுண்டான ஒரு படம் தான். இந்த படத்துடைய கதைக்கிழமை பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த சீக்வன்சஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு டிஃபரெண்டான கேமரா ஆங்கிள் மூலமா முடிஞ்ச அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா கொடுத்திருக்காங்க. அது இந்த படத்துக்கான பிளஸ்ஸாவே அமைஞ்சிருக்கு. ஹீரோயினை சுத்தி உள்ளவங்க பாத்தீங்கன்னா அவங்க பிரெயின் வாஷ் பண்றதே 1 hour 50 minutes எடுத்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கு. இது ஒரு காமெடி படம், ஆனா காமெடி ஒர்க் அவுட் ஆகல. படத்துல இருக்கிற சீக்வன்சஸ் சம பண்ணி ஒரு நல்ல கிளைமேக்ஸ் கொடுக்க தவறிட்டாங்க. கேரக்டர்ஸுமே பெருசா நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. படத்துடைய பேசிங் ஆவரேஜா தான் இருக்கு. மொத்தத்துல இது ஒரு பில் ஆவரேஜ் மூவியா வந்திருக்கு. படத்துல அடக்கான இல்ல. இந்த படத்தை நீங்க ஃபேமிலியோட பார்க்கலாம். லேச்சிந்தி மகிழா லோகம் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 4 out of 10.